அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரானிய வாழ்வியல் பயிற்சி வகுப்பு 1. இந்த வகுப்புடைய நோக்கம் என்ன? இது ஒரு மாற்றத்திற்கான பயணம். என்ன மாற்றம்னா வாழ்வியல் மாற்றம். குரான் எப்படி நம்மளை வாழ சொல்லுதோ அதன்படி வாழ்வதற்கான பயிற்சி. ஏன் மாற்றம்னு சொல்கிறோம்? ஏன்னா இந்த வகுப்பு அறிவை கற்றுக்கிற வகுப்பு இல்லை. குரான் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அதை கற்றுக்கிட்டு நம்மளை ஆலிமாக்கவோ பெரிய அறிவு கொடுக்கறதுக்கோ இந்த வகுப்போட நோக்கம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்டர்நெட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்கனால தகவல்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் உண்மையான நோக்கம் அறிவில்லை, வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குறது தான். வெறும் அறிவு மட்டும் குரானிய வாழ்க்கைக்கு பத்தாது. அறிவோடு சேர்ந்து செயலாக்கமும் அவசியம். அதை செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில் மாற்றம் உருவாகணும். எப்படிப்பட்ட மாற்றம்னா, நாம் நினைப்பது, நம்ம பார்க்கும் விதம், வழிபாடு செய்யும் விதம், நம்மளோட நடத்தை, பிற மக்கள்கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்கிறோங்கிற விதம், இது எல்லாமே குரான் சொல்லும் விதமாக மாறணும். இந்த வகுப்புடைய நோக்கம் நாம் குரான் தெரிந்தவராக இருக்க இல்லை, குரானிய மனிதராக மாறணும். ஏன் இந்த வகுப்பு ஆலிமாகிறதுக்கான நோக்கம் இல்லைன்னு சொன்னோம்? ஏன்னா ஆலிமாறதுக்கான பயணம் பெரிய ஆபத்துகளோடு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, குரான் கற்றவர், கற்று தருபவர், அழகாக ஓதுபவர் இவர்கள் பெயருக்காக செய்தால் நாளை மறுமையில் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். நாளை மறுமை நாளில் முதலில் தீர்ப்பு வழங்கப்படும் மூவர் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவர், கல்வியை தாமும் கற்று அதை பிறருக்கும் கற்பித்தவரும், குரானை கற்று உணர்ந்தவருமான மார்க்க அறிஞர், 3வது வசதியுடைய பெரிய செல்வந்தர். இவங்க எல்லாமே பெயர் கிடைப்பதற்காக தான் செஞ்சாங்க. அந்த மார்க்க அறிஞர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவாராம். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருட்கொடைகள் எல்லாம் சொல்லி காட்டுவானாம். அவரும் ஒத்துக்குவாராம். பிறகு அந்த அருட்கொடைகளை வச்சு நீ எப்படி செயல்பட்டன்னு அல்லாஹ் கேட்பானாம். அதுக்கு அவர் சொல்லுவாராம், கல்வியை நானும் கற்றுக்கிட்டு பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன், உனக்காகவே குரானை ஓதினேன் யா அல்லாஹ் என்று சொல்லுவாராம். அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை நீ பொய் சொல்கிற, எனக்காக நீ கல்வியை கற்றுக்கவும் இல்லை, கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அறிஞர் என்று சொல்லப்படணுங்கிறதுக்காக நீ கல்வியை கற்றுக்கிட்ட, உன்னை குரான் அறிஞர்னு பேசப்படணுங்கிறதுக்காக குரானை நீ ஓதுன, அப்படி சொல்லப்பட்டுருச்சு, உன்னுடைய நோக்கம் இந்த உலகத்திலேயே நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிடுவானாம். பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எரியப்படுவாராம். அதனால இந்த வகுப்பு நம்மளை ஆலிமாக்க முயற்சி செய்யலை, நம்மளை மாற்ற முயற்சி செய்யுது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வகுப்பு வெறும் அறிவை கொடுக்கறதுக்காக இல்லைன்னு சொன்னேன். வெறும் தகவல் மட்டும் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. வாகனம் ஓட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கை படிச்சுட்டு நம்மளால் ஒரு வாகனத்தை ஓட்டிட முடியுமா? வெறும் தகவல், அதாவது அறிவை மட்டும் கற்றுக்கிட்டு ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. மாற்றம் நடக்கணும்னா உள்ள ஒரு புரட்சி வேணும். அப்போ குரான் அறிவு பெறுவதற்காக மட்டும் கற்றுக்கிட்டு செயல்படாமல் அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா எந்த பயனும் இல்லை. குடிகாரனுக்கு குடியோட தீமை பற்றின அறிவு இருக்குது, ஆனால் அந்த பழக்கத்தை அவரால் கைவிட முடியுமா? உடற்பயிற்சினால் ஏற்படுற நன்மைகளும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை நம்ம எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? அதையும் செய்கிறதில்ல. அல்லாஹ் 2வது அத்தியாயம் 44வது வசனத்தில் சொல்கிறான், வேதத்தை படித்து கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் ஒருத்தர் கொண்டு வரப்பட்டு நரகத்தில் போடப்படுவாராம். அப்போ அவரோட குடல்கள் வேகமாக நரகத்தில் விழுகுமா. கழுதை செக்க சுற்றி வர்ற மாதிரி அவர் சுற்றி சுற்றி வருவாராம். அப்போ நரகவாசிகள்லாம் அவரை சுற்றி ஒன்றா கூடி, இன்னாரே உங்களுக்கு ஏன் இந்த நிலை? நீங்கள் உலக வாழ்வின் போது நற்செயல் புரியும்படி எங்களுக்கு கட்டளையிட்டு தீமைகளை புரிய வேண்டாம்னு எங்களுக்கு தடுத்தீங்களேன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர், நற்செயல் புரியும்படி உங்களுக்கு நான் கட்டளையிட்டேன், ஆனால் அந்த நற்செயலை நான் செய்யவில்லை. தீமை புரிய வேண்டாம்னு உங்களை நான் தடுத்து வந்தேன், ஆனால் அந்த தீமையை நானே செய்து வந்தேன்னு சொல்லுவாராம். குரானை கற்றுக்கிட்டு நாம் செயல்படுத்தலைன்னா அதற்கு உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதையை போன்றதுன்னு
அல்லாஹ் 62வது அத்தியாயம் 5வது வசனத்தில் குறிப்பிடுறான். அதுக்காக தான் இந்த வகுப்பில் நம்ம குரான் தெரிஞ்சுக்கிறவங்களா இல்லாமல் குரானிய மனிதராக மாறணும்னு சொல்கிறோம். குரானிய மனிதராக மாறணும்னா எப்படி? ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டபோது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் குரானை ஓதவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் குரானாகவே இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம குரானை படித்து தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, குரானாவே வாழணும், குரானாவே மாறணும். மாற்றம் எப்படி நிகழும்? முதல்ல நம்ம சிந்தனை மாறணும். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் இது குரான் சொல்லும் வழியா அப்படின்னு நம்மளை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும், சிந்திச்சு செயல்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அந்த மாற்றம் நிலைக்காது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் மறுமையை முற்படுத்தி இருக்கணும். அல்லாஹ் 59வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாவை அஞ்சுங்கள், மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். அல்லாவை அஞ்சுங்கள், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் மறுமைக்காக தயார்படுத்தி இருக்கோமான்னு சிந்திச்சு செயல்படணும். அடுத்து வழிபாடு மாறணும். தொழுகை, துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிகளை பின்பற்றுதல் எல்லாமே ஒரு ரொட்டீனாக இல்லாமல் உள்ளத்தோடு உணர்ச்சியோடு வாழ்க்கையை மாற்றும் விதமாக இருக்கணும். அடுத்து நடத்தை மாறணும். பிறர்கிட்ட நடந்துக்கிற விதம் மாறணும். நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முடிவும் குரான் சொல்வதை காட்டணும். இது சுலபமில்லை, ஆனால் உண்மையான பயணம் இதுதான். நாம் குரான் தெரிந்தவராக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் குரான் வாழும் மனிதராக ஆக வேண்டியது கட்டாயம். நாம் குரான் தெரிந்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் குரான் வாழும் மனிதராக ஆக வேண்டியது கட்டாயம். மாற்றம் வர தொடங்கும் இடம் இதயத்தில் தான். உள்ளத்தில் மாற்றம் வந்தால் நம் வார்த்தைகள் மாறும், பார்வை மாறும், மனநிலை மாறும், குடும்பம் மாறும், உறவுகள் மாறும், மொத்தத்தில் நம்மளோட வாழ்க்கையே மாறும். ஒரு மனிதன் மாறினால் ஒரு குடும்பம் மாறும், ஒரு குடும்பம் மாறினால் ஒரு சமூகம் மாறும். இதுதான் நம்முடைய உண்மையான இலக்கு. நாம் அனைவரும் குரானிய மனிதராக மாற முயற்சிப்போம். அதுக்கான முதல் படியை எடுத்து வைப்போம், இன்ஷா அல்லாஹ்.